நமசிவாய வணக்கம். நாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை அஷ்டமி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சேலத்திலேருந்து தலைவாசல் போகிற இடையில தென்பொன் பரப்பி அப்படிங்கிற இடத்துல சொர்ணாம்பிகை உடனிறை சமேத ஸ்ரீ சொர்ணபுரீஸ்வரர் திருவாலயம். இந்த ஆலயம் மிக சிறப்பானது. இந்த வீடியோவிலே நான் சொல்கிறேன் இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது. அதோட பெரிய சிறப்பு என்னென்னா, அந்த சொர்ணபுரீஸ்வரர் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, நம்ம 18 சித்தர்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஸ்ரீ காகபுஜண்டர் அப்படிங்கக்கூடிய மகா சித்தருடைய ஜீவ சமாதி தான் இது. நம்மளுடைய சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜீவசமாதி காகபுஜண்டருடைய சிவசமாதி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். காகபுஜண்டருடைய ஜீவசமாதி இது நல்ல சேவிச்சிக்கிங்க. இங்கே நிறைய பேர் இந்த இடத்த கிரிவலம் வருவாங்க. இவரை சுற்றி தன்னுடைய வேண்டுதலை பிரார்த்தனைகள் செயல்படுத்துவாங்க. இப்போ காகபுஜண்டருடைய ஜீவசமாதியை தரிசனம் அடைஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சொர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தில் இப்போது நந்திகேஸ்வரர். இங்கே இருக்கக்கூடிய நந்தி ரொம்ப விசேஷமான நந்தி. என்ன அப்படி விசேஷமான நந்தினா, எல்லா இடத்துலையும் நந்திகேஸ்வரர் பார்த்திங்கன்னா பெரிய விசேஷமாக இருப்பார். ஆனால் இங்கே இளங்கன்று நந்திகேஸ்வரர் அப்படி சொல்லுவாங்க. இந்த நந்தி பார்த்திங்கன்னா இளங்கன்று, அதனுடைய கண் பாவனை, அதனுடைய உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இளமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு விசேஷமான நந்திகேஸ்வரர் தான் இந்த நந்திகேஸ்வரர். மிகவும் பழமையான ஒரு சிவாலயம். எப்படி இது பழமையான சிவாலயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது பூமியில் பார்த்திங்கன்னா ஃபயர் மேக்னைட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது நெருப்பு காந்தக்கல் அப்படி சொல்லுவாங்க. அந்த நெருப்பு காந்தக்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை அந்த சிவலிங்கம் நெருப்பு காந்தக்கல்லால் செய்யப்பட்டது. சந்திரகாந்தக்கல், அதாவது மூன் மேக்னைட், சந்திரகாந்தக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜலகண்டேஸ்வரர் திருச்சி. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சூரியகாந்தக்கல், அதாவது சன் மேக்னைட் அப்படி சொல்லுவோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயில் தான் அந்த சன் மேக்னைட்டு, அதாவது சூரிய காந்தக்கல்லால் செய்யப்பட்ட சிவலிங்கம். அது 16 பட்டருக்கும் மிக மிக விசேஷமான ஒரு திருத்தலம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சேரர் சோழர் பாண்டியர் 3 மன்னர்களும் தனித்தனியாக பூஜித்த சிவலிங்கம் இங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலையும் மிக புராதனமான மிக பழமையான சிலைகள். விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த சிலையில் இந்த கோயில் பாருங்கள், அந்த பழமை மாறாமல் அந்த கருவறை ரொம்ப காலமாக கோபுரம் திருப்பணி நடக்காமல் இருந்தது. இப்போ தான் கோபுர திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன். அதை விட இங்கே பாருங்களேன், முருகபெருமான் எவ்வளோ அழகாக இருப்பார் பாருங்கள். அந்த சிலையினுடைய தத்ரூபத்தை பாருங்கள். முருகனுடைய அழகு பேரழகு பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தா கடம்பா கதிர்வேளவா சண்முகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரகரா 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 அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பார்த்திங்கன்னா இப்போ நேரில் சிவபெருமானுடைய பின்பக்கத்தில் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் தான் பார்ப்போம். ஆனால் இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக ஸ்ரீமன் நாராயண மகாவிஷ்ணு இருப்பார். அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த லிங்கோத்பவர் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான கோயில் அப்படின்னு சொல்கிற ஒரு திருத்தலம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பிரம்மா கோமுகத்தினுடைய இடத்துல பிரம்மா பாருங்கள். பிரம்மா பிரம்மனுடைய உருவம். அப்படியே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் சண்டிகேஸ்வரர். இங்கே பார்த்திங்க அப்படின்னா துர்க்கை அம்மன். ஒவ்வொரு சிலையும் அந்த பாரம்பரிய அந்த பழமையான சிற்ப வேலைப்பாடோடு இருக்குது. அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு பழமை நிறைந்த ஒரு ஆலயமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சேலத்துக்கு அருகில் மிகவும் தொன்மையான சிவாலயங்களில் இந்த சிவாலயம் ஒன்று. பார்த்திங்கன்னா இங்கே தாயார் சொன்னது கிழக்க பார்த்த மாதிரி வாயு மொழியில் இருக்கும்.
தாயாரை பாருங்கள், ரொம்ப பார்க்கும்போது ஒரு பூரிப்பாக இருக்கும் இந்த அம்மா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஓம் பூர்புவஸ்வக தக்ஷவிதூர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன்னக பிரஜோதயாது. நம சிவாயம். இந்த கோயில் மறுபடியும் சொல்கிறேன், சின்ன சேலத்திலேருந்து உள்ளுக்குள்ளே வந்தோம்னா ஒரு தென்பொன் பரப்பி சொல்லுவாங்க. மிக மிக பழமையான ஒரு சிவாலயம். காகபுஜண்டருடைய ஜீவ சமாதி இங்கே இருக்குது. நம சிவாயம். சிவாய நமக, சிவாய நம, ஓம் சிவாய நமக, நம சிவாயம்.